வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் மில்வேன். முன்னாடியெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்க ஒரு ஆளை நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறோம்னா முக்கியமாக என்ன பழம் வாங்கிட்டு போவாங்க? சாத்துக்குடி. இப்போ ஃபேஷனாக நிறைய ஆப்பிள், ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள் எல்லாமே நம்ம கொண்டு கொடுக்குறாங்க. ஆனாலும் நோயாளிக்கு ஏற்ற ஒரு பழம் அப்படின்னு சொன்னால் அது சாத்துக்குடி தான். சித்த மருத்துவத்திலேயுமே இந்த சாத்துக்குடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொல்லும் இருதயத்தின் சோர்வை அறநீக்கும், நல்லுதிரமே பரவும், நாவிற்கு வல்லுரிசி உண்டாம், எந்நோய்க்கும் உதவும் நல்ல சாத்துக்குடி கண்டறிந்து மாதே களி. ஸோ இந்த பாட்டை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாத்துக்குடி அப்படின்னாலே இருதயத்தை பலமாக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், நாக்கு ருசி தரும். நம்ம ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டிருக்க ஆளாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கவங்களுக்கு நாக்கு டேஸ்ட் தெரியாது. இது போனோடனே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையும் உருவாக்கும், ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்த நோய் இருக்கவங்களுக்கும் சாத்துக்குடி ஒரு சிறந்த பழம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கி எல்லா பழத்தையுமே நம்ம ஜூஸாக குடிச்சிட்டு இருக்கனால இந்த சாத்துக்குடி ஜூஸோட அருமை தெரியாமல் போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஜூஸ் அப்படின்னாலே அது சாத்துக்குடி ஜூஸ் தான். ஸோ சாத்துக்குடியோட பலன்கள் நமக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சிருக்கு. அதனால் கோடைகளாக ஆரம்பிச்சிச்சா ஜூஸ் குடிக்கணும்னா சாத்துக்குடி ஜூஸு குடிங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்க யாரையாவது பார்க்க போகணும், இல்லை சொந்தக்காரில் பார்க்க போனாலும் சாத்துக்குடி வாங்கிட்டு போங்க.